எழுந்திடு, நீ புறப்படு, இருக்கும் பலத்தோட நீ சென்றிடு. கலங்காதே, தயங்காதே, எதிரி படையினை நீ வென்றிடு. அன்பின் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பண்டைய நாட்களிலே நாம் சற்று திரும்பி பார்த்தோமானால், ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தை கைப்பற்றுவதற்காக எதிரிகள் அந்த பட்டணத்தின் மிகவும் முக்கியமான பகுதியை அவர்கள் முற்றுகையிடுவார்கள். அந்த தேசத்திற்கு உள்ளாக ஆகாரமும் ஆயுதமும் அந்த வழியாக தான் கடந்து செல்லும் என்பதை அறிந்து அந்த வழியை முற்றிலுமாக அவர்கள் துண்டித்து விடுவார்கள், அடைத்து விடுவார்கள். அந்த தேசத்தார் பலனற்று போகும் வரைக்கும் இவர்கள் காத்திருப்பார்கள். அந்த பட்டணத்தில் உள்ள பலவான்கள் யாவரும் பலவீனம் அடைந்த பிற்பாடு மிகவும் லகுவாக அந்த பட்டணத்தை தாக்கி அதை முற்றிலுமாக கைப்பற்றி விடுவார்கள், அழித்து விடுவார்கள். சில வேளைகளிலே பட்டணத்தை அழிப்பதற்கு முன்பதாக தங்கள் உயிரை காத்துக்கொள்ள விரும்புகிறவர்கள் தங்களிடம் சரணடைந்து தங்களை சேவிக்கும்படியாக அவர்கள் சொல்லுவார்கள். அன்பானவர்களே, பரலோக யாத்திரிகளாகவும் தேவனுடைய பட்டணத்தராகவும் தெரிந்து கொள்ளப்பட்டதான நம்முடைய ஆத்மீக உணவு என்பது தேவனுடைய வார்த்தையாகும். நம்முடைய பெரிதான போராயுதம் என்பது ஜெபமாகும். இவற்றை தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இல்லாதபடி அவைகளை முற்றிலுமாக அகற்றி விடுவது அல்லது தேவனுடைய பிள்ளைகள் இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் செய்வதே எதிராளியாகிய பிசாசானவனுடைய நோக்கமாய் காணப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையானது வேதத்தை வாசிப்பது மூலமாகவும் வேத வசனங்களை கற்றுக்கொள்வதன் மூலமாகவும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதன் மூலமாகவும் நாட்களை பல இடங்களில் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதை நிறுத்தி விடுவருடைய வாழ்க்கையிலே நாளடைவில் அவர்கள் ஜெபத்தையும் நிறுத்தி விடுகிறார்கள். இவை ரெண்டும் அற்று போகிறதான பொழுது, இவைகள் ரெண்டும் அவர்களுடைய வாழ்க்கையில இல்லாமல் காணப்படுகிறதான பொழுது, இப்படிப்பட்ட இருதயம் தேவனுடைய அந்த அரணான பட்டணத்திற்குள் நிச்சயம் காணப்படாது. இப்போது பிசாசானவன் இவருடைய வாழ்க்கையை தன்னுடைய சித்தத்தின்படி அவன் நடத்தி செல்லுகிறதுக்கு அவனுக்கு ஏதுவாய் காணப்படுகிறது. அதனுடைய முடிவு அழிவு. வாழ்வின் பலன் பெருகும்படிக்கு வேத வசனத்தை அனுதினமும் வாசியுங்கள். வேத வசனத்தை அனுதினமும் உங்கள் செவிகளால் கேளுங்கள். வேத வசனத்தை அனுதினமும் நேரம் எடுத்து சிந்தியுங்கள், தியானியுங்கள், அதன்படி செய்யுங்கள். அப்படி செய்கின்றதான பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய மாம்சிகத்திற்கான உணவை நாம் தேடுகிறது போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏதுவாய் காணப்படுகிற ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு ஏதுவாய் காணப்படுகிறதன ஆத்மீக உணவாகிய வேத வசனத்தை அனுதினமும் அதை உட்கொள்வதற்கும் அதை தியானிப்பதற்கும் வாழ்க்கையை கொண்டு நடப்பதற்கும் நேரத்தையும் காலத்தையும் எடுத்து நம்முடைய சிந்தனையை வேத வசனத்திற்குள்ளாக நாம் செலுத்துகிறதான பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, குடும்ப வாழ்க்கையிலானாலும் சரி, இந்த உலக வாழ்க்கையிலானும் சரி, அந்த வசனம் உங்களை வழி நடத்தும். அந்த வசனம் உங்களை போஷிக்கும். அந்த வசனமானது உங்களை நித்திய அந்த ராஜ்யத்துக்குள்ளாய் உங்களை வழி நடத்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகையினாலே வசனத்தை உட்கொண்டு அதன்படி வாழ்ந்து அதன்படி செய்து தேவ சித்தம் செய்வோம். ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோக அன்பின் நல்ல தகப்பனே, நல்ல காலை வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அதன்படி ஜெபிக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அப்பா, உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அதன்படி நாங்கள் ஜெபிப்பதற்கும் அதன்படி வாழ்வதற்கும் நாங்கள் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்துவீராக. உங்களுடைய கரம் எல்லாரையும் தாங்கட்டும், பாதுகாக்கட்டும், பலப்படுத்தட்டும். வல்லமை நான் ஆட்கொண்டு வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தேவனானல்லவா எதிரிகளை நீ முறியடிப்பாய்.
அனுப்பும் கர்த்தர் நான் அல்லவா, உன்னோட கூட நான் இருக்கிறேன். அதிசய தேவன் நான் அல்லவா, எதிரிகளை நீ முறியடிப்பாய். எழுந்திடு, நீ புறப்படு, இருக்கும் பலத்தோட நீ சென்றிடு. கலங்காதே, தயங்காதே, எதிரி படையினை நீ வென்றிடு. எழுந்திடு, நீ புறப்படு, இருக்கும் பலத்தோட நீ சென்றிடு. கலங்காதே, தயங்காதே, எதிரி படையினை நீ வென்றிடு.